இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் உபவாசத்தின் வலிமை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இங்கே போர், யுத்தம், இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ராஜாக்கள் அது மாத்திரம் மற்ற எல்லாரும் செய்கின்ற ஒரே காரியம் உடனடியாக இருட்டிலே உட்கார்ந்து, அப்படி சாம்பலிலே உட்கார்ந்து, இருட்டை உடுத்தி சாம்பலை உட்காருவது அவர்களுடைய வழக்கமான ஒரு செயலாக இருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட அநேக யூதர்களை குறித்து பார்த்தோமென்றால் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறார்கள். இங்கே அவர்கள் வழக்கமான ஒன்று ஃபுல் ஃபாஸ்டிங். அவங்க யூதர்கள் எப்படின்னா வாரத்தில் 2 முறை அவங்க உபவாசிக்க வேண்டும். அது அவங்களுக்கு கட்டளையாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம சில நேரங்களிலே உபவாசிப்போம். எப்படிலாம் உபவாசிப்போம்? சிலர் நேரங்களிலே செவ்வாய், வெள்ளி என்றால் உபவாசிப்போம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை அது காலையிலே, சில நேரங்களில் சமைக்க முடியலன்னு சிலர் உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு இதுதான் நம்மளுடைய வழக்கமான செயலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உபவாசத்தினால் பவர் இருக்கிறது. அது உண்மையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உபவாசம் நம்மை ஆண்டவர் கிட்டி சேர்கிறது, ஆண்டவரோடு பரிசுத்த வாழ்க்கையிலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த உபவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு வேளை, ஒரு நாள், 3 நாள், 7 நாள் உபவாசம், 14 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளிலே 40 நாள் உபவாசம் இருந்த தேவ மனிதர்களை குறித்து பார்க்கலாம். 40 நாள் யார் முதல் உபவாசித்தார்கள் என்பது மோசே ஆண்டவருடைய வழிநடத்துதலின் பெயரில் அவன் அந்த சீனாய் மலைக்கு சென்று கற்பனைகளை, அவர் 10 கட்டளைகளை பெறுவதற்காகவே அவர் உபவாசிக்கிறார். அப்படி எல்லாம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே உட்காந்து, அப்படியே மலைக்கே போய் அப்படியே உட்காந்து காத்திருந்து இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். இந்த 40 நாள் கேப்பில் ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த தங்கத்தை அவங்க எல்லாம் உருக்கி ஒரு பொற்கண்டு குட்டிகளை வணைந்து அங்கேயே அதை வணங்க ஆரம்பித்து விட்டார். இங்கே இவ்வளவு சம்பவம் நடந்து இந்த மோசேயுடைய பிரயாசத்தின் பலனாக அவன் ஆண்டவர் கையால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளை கொண்டு வந்து பார்த்தால், இப்போ கோபத்திலே இந்த மோசே அதை தூக்கி எறிந்து உடைத்து விடுகிறார். இந்த சம்பவங்களுக்கு பிறகு மோசே 2வது முறை உபவாசிக்கிறார். 40 நாட்கள் உபவாசித்து மறுபடியுமாக மீண்டுமாக 10 கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டு வருகிறான். அப்போது அவன் பெற்றுக்கொண்டு வரும்போது அவனுடைய முகம் எப்படிப்பட்டு இருந்ததா? அப்படியே முகம் பிரகாசமாக இருக்கிறான். அவனை பார்த்து எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அவருடைய முகம் பொலிவாக இருக்கிறது. தேவன் அவன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். இந்த 40 நாள் உபவாசம் நம்மை பிரகாசிக்க செய்யும். இங்கே வேதாகமத்திலும் இன்னும் அநேகர் உபவாசிக்கிறார்கள். இங்கே எலியா உபவாசிக்கிறார். இவர் எப்படி இருக்கார்? அவருடைய ஃபாஸ்டிங் இப்படி 40 நாட்கள் அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். இங்கே 1 ராஜாக்கள் 19:8 ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி என்ன செய்கிறார்? அவன் சோர்ந்து போய் சூறை செடிக்கு அடியில் உட்கார்ந்துருக்கான். ஏதோ ஒரு மனிதன் இங்கே உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கலங்கி போயிருக்கிறான். தெரியும் அவன் அதுக்கு முன்னே என்ன செய்ய கர்த்தரே தேவன் என்று சாதித்த இந்த எலியா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கான். இந்த தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறான். அந்த தூதன் என்ன செய்கிறான்? தட்டி எழுப்பி ஆகாரத்தை புசிக்க கொடுக்கிறான். இங்கே எலியா அதை சாப்பிட்டு 40 நாள் நடந்தே ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து அவ்வளோ பலன். இந்த 40 நாள் பாஸ்டிங் நம்மளை அந்த பலன், நம்மளுக்கு ஒரு புது பலனை நமக்கு தரும், முகத்தை பிரகாசிக்க செய்யும், நம்மை பலப்படுத்தும்.
மூன்றாவது யார் 40 நாள் உபவாசித்தார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் அதில் முதல் வசனம், ஆவியானவராலே சோதிக்கப்பட்டு அவர் வனாந்திரத்துக்கு செல்லப்படுகிறார். இப்போ ஆவியானவரே அழைக்கிறார். இங்கே சோதனைக்காரன் வருகிறான், அவன் டெஸ்ட் பண்ணுறான். இந்த கல்லை அப்பமா மாற்று, நான் ஆலயத்தின் அந்த மேலே உட்காந்து நீ கீழே விழுந்த உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உன்னை தூக்கி சென்றார்கள். இப்போ அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சிப்பாக. இப்போ காலில் விழு, எல்லாத்தையும் தருகிறேன் அவர் சொல்லும்போது, இங்கே என் அப்பாலை போ சாத்தானே சொல்லி வெற்றி சிறக்கிறார். இந்த 40 நாள் உபவாசம் பிசாசை வெற்றி சிறக்க செய்கிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கற்பிக்கிறார். இங்கே ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துக்கிட்ட சிலர் யோவானின் சீஷர்கள் கேட்குறாங்க, பரிசேயர்கள் அநேகர் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க, உங்கள் சீஷர்கள் ஏன் உபவாசிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மணவாளன் இங்கே அவர்கள் கூட இருக்கும்போது யார் அவர்கள் உபவாசிக்க தேவையில்லை, மணவாளன் தன்னை விட்டு எடும்பிடும்போது உபவாசிப்பார்கள். சரியான விளக்கத்தை சொல்கிறார். இங்கே இயேசுவை குறித்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் சொல்கிறான போஜன பிரியன். இங்கே யோவானை குறித்து என்ன சொல்கிறார், அவன் ஒரு பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். இங்கே யோவான் சாப்பிடாமல் வருகிறான், அவனை குறித்து யோவான் ஸ்நானகத்தை குறித்து மற்றவர்களானால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போஜனம் சாப்பிடுகிறவராக வருகிறார், போஜன பிரியன் என்று சொல்கிறார். ஆண்டவர் பல நாட்களாக தனித்திருந்து இந்த உபவாசத்தை மேற்கொள்கிறார், அதை நமக்கு கற்றுத்தருகிறார். உபவாசித்ததின் மூலமாக நிறைய காரியம் நடக்குது, பிசாசை ஜெயிக்க முடியும். இங்கே என்ன நடக்கிறது, இயேசுவின் சீஷர்களாக அங்கே இருக்கிறாங்க. இயேசு அங்கே ஒரு மனிதனை அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கொண்டு நிற்கிறார். சீஷர்களால் துரத்த முடியல. இங்கே இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, உங்கள் சீஷர்கிட்ட தான் நான் கொண்டு தந்தேன், ஆனால் இந்த பிசாசை அவர்களால் துரத்த முடியவில்லையே என்று கேட்குறேன். இப்போ ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துகிறார். இங்கே சீஷருக்கெல்லாம் ஒரே வருத்தம், ஐயோ நான் இந்த பிசாசை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானம், இந்த பிசாசை துரத்த முடியல. இப்போ ஆண்டவர் ரகசியத்தை சொல்கிறார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அண்டே செல்லாது. பாருங்கள், இந்த உபவாசத்தின் சரியான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். பிசாசிலிருந்து வெற்றி ஜெயம் பெற வேண்டும் என்றால் உபவாசிக்க வேண்டும். 40 நாள் உபவாசம் பிசாசை வெற்றி சிறக்க செய்கிறது. உபவாசிக்கிற நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், என்ன சொல்ல, ஒரு பவர், அந்த பவரை நம்ம உபவாசம் நம்ம ஆவிக்குரிய போராட்டத்திலேருந்து நம்மை மீட்க ஒரு அழகான நம்மளுக்கு ஒரு ஆயுதம் இந்த உபவாசம். இந்த 40 நாள் உபவாசத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்திருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்ந்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா உன்னை எனக்கு உகந்த. உபவாசிக்கிற நமக்கு சில காரியங்கள் ரூல்ஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் செய்யணும், ஏதோ சாப்பிடாமல் கொள்ளாமல் ஜெபிச்சுட்டு இருந்தால் அதோட நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை சொல்லுது ஏசாயா தீர்க்கதரிசி, ஆகாரத்தை கொடுங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்லேருந்து ஆகாரத்தை கொடுங்க. உள்ள 40 நாள் உபவாசிக்க இருக்கிறோம், நம்ம என்ன சாப்பாடு செலவு மிச்சம், நம்ம மாமிசம் வாங்குகிற செலவு மிச்சம், அப்படி அதை எடுத்து நம்ம முன்னோர்கள் அதை தான் செய்தார்கள். அரிசியை கூட எடுத்து வைத்து அளந்து கொடுத்தார்கள், அதை காணிக்கையாக கொடுத்தார்கள். அதை நாம் இன்றைய இந்த லெந்து நாட்களிலே நினைவு கொள்ள வேண்டும். உபவாசத்தின் போது நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பலப்பட வேண்டுமென்றால் இந்த உபவாசம், இந்த 40 நாள் உபவாசம் நம்மை வெற்றி சிறக்க செய்யும். யூதர்களுடைய உபவாசம் எப்படி இருந்ததுதான், மத்தேயு 6:17-18 மனுஷன் காணும்படி உபவாசிக்கிறார்கள், மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படி உபவாசி என்று சொல்கிறார். மத்தேயு 6:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாயக்காரரை போல் உபவாசிக்காதீர்கள், முகவாடலாய் இருக்காதீர்கள் என்று சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே,
இந்த வேளையிலையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி உபவாசிக்க வேண்டும், இந்த 40 நாள் உபவாசம் நம்மை பிசாசிலிருந்து வெற்றி சிறக்க செய்கிறதுன்னு தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக கற்றுத்தந்தது போல் நாங்களும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை செய்ய இந்த 40 நாட்கள் நாங்கள் உபவாசித்து எங்கள் வெற்றி சிறக்க எங்களோடு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த கிருபை தாங்க முடிய கரத்தில் கொடுக்குறேன், தாழ்த்துக்கிறேன், மீப்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.